இங்கே பாடுறா, எல்லாருக்கும் மாச கடைசியில தான் பிரச்சனை வரும். எனக்கு மாச ஆரம்பத்திலேயே பிரச்சனை வந்துருச்சு. இதுல கல்யாணம் வேற ஆயிருச்சு. அடுத்து குழந்தை குட்டி நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குடா. டே இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படியே புலம்பிட்டு இருக்க போற? அதுக்கு தான் கவர்மெண்ட்ல இருந்து நியூ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? ஸ்கீமா? ஆமா, செல்வமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி என்பிஎஸ் வட்சாலையா அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட் 2024 பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த செப்டம்பர்ல இருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்குடா. அப்படி என்னடா அந்த ஸ்கீம்ல இருக்கு? எல்லா ஸ்கீம் மாதிரி தானே அதுவும்? டே அந்த திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் கட்டினா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட ரிட்டர்ன் கிடைக்கும்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா 4 கோடி ரூபாய் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அப்ப இதுக்குள்ள எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்றா, நான் வேணுமா அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த திட்டம் வந்து பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், இங்க போய் ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி பேங்க், ஐஓபி இந்த மாதிரி எல்லா பேங்க்லயும் வந்துருச்சாண்டா. அது போக போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணிக்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல இஎன்பிஎஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு, அதுல போய் நம்ம பண்ணிக்கலாம். சரிடா, 6 லட்சம் கிடைக்குங்கிற இல்ல 4 கோடி கிடைக்குங்க?